தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் ஏ.கே இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நேயர்களுக்கும் வணக்கம். தோழர், சமீப காலத்துல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டு ஒரு விஷயத்த முன் வச்சு பேசுவாங்க. இது ஒரு தேர்தலுக்கான போட்டி மட்டும் இல்ல, இது ஒரு சித்தாந்தத்திற்கு எதிரான போர். 1000 ஆண்டுகளாக இந்திய மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த சித்தாந்தத்திற்கு எதிரான போர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. காங்கிரஸ் கட்சியில அவர் ஒருத்தர் தான் அந்த சமூக நீதி விஷயத்த கையில பயங்கர தீவிரமா அந்த சில ஆண்டுகள்ல பேசிட்டு வராரு. இன்னைக்கு அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ஒரு சமூக நீதிய அப்படியே ஒரு பேக்கேஜா கொண்டு வந்திருக்கிறது இந்த தேர்தல்ல பாஜகவை தோற்கடிக்கிறதுக்கு மட்டும் அது பயன்படாது. பாஜக RSS சித்தாந்தத்தை வேரோடு அறுக்கிறதுக்கு இது ஒரு ஒரு அடித்தளத்தை போட்டிருக்கு அப்படின்னு இன்னைக்கு ஊடகங்கள்ல பேச தொடங்கிட்டாங்க. வடமாநில ஊடகங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இன்றைய வரைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் அறிக்கையின் மூலமாக இந்த மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருக்கு. குறிப்பா இளைஞர்கள், பெண்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறாங்க. எலெக்ஷன்ல எளிதாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பிஜேபி 200 இடங்களுக்குள் சுருக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு பேச தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக தோழர். இப்போ இவ்வளவு நாள காங்கிரஸ் எங்க, காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சியே இல்ல, அது இந்தியாவிலே இல்ல, காலாவதி ஆகிவிட்டது, காங்கிரஸ் முக்து பாரத் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நியூஸ் சேனல்ஸ். குறிப்பா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ரிபப்ளிக் இவங்க எல்லாம் கிண்டல் கேலி தான் பண்ணிட்டு இருப்பாங்க டெய்லி காங்கிரஸ். ஆனா இப்போ ஒரு லாஸ்ட் 2 டேஸா பாத்தீங்கன்னா அவங்க பேசுறது எப்படி பேசுறாங்கன்னா, காங்கிரஸ் இன்ச்சிங் டுவர்ட்ஸ் த மேஜிக் நம்பர், பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்மளால எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவனுங்க இவனுங்கெல்லாம் எலும்பு தொட்டுக்கு பயங்கரமா வாலாட்டுற கூட்டமே இப்படி பேசுதுன்னா, அப்ப கல யதார்த்தம் வேறையா இருக்கு. இவ்வளவு நாள் மோடி மீடியா 400 பிளஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா 420s தான் இது போல வேலையெல்லாம் பண்ணுவாங்க. 400 பிளஸ்ன்னு நேர்மையா தேர்தலை சந்திக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, இது போன்ற ஒரு எலெக்ஷன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி மக்களுக்கு என்னென்ன தேவை, எந்தெந்த மாநிலங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ் ஆயிருக்கு, எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு எவ்வளவு அநீதி நடந்திருக்குன்னு பார்த்து அதற்கான நிவாரணம், அதற்கான ஒரு கோர்ஸ் கரெக்ஷனை தான் எலெக்ஷன் ப்ராமிஸ். யூசுவலா அதுதான். என்ன செய்ய தவறினார்கள், என்ன புதுசா செய்யணும், அதுதான் எலெக்ஷன் ப்ராமிஸ். அதை ஏதாச்சும் பிஜேபி இது வரைக்கும் எதனா சொல்லியிருக்குங்களா? 10 வருஷம் நான் இதை பண்ண போறேன்ட்டு எதுவும் சொல்லல. ஆனா இந்தியா ஃபுல்லா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப அழகா, ரொம்ப துல்லியமாக எந்தெந்த விஷயத்தை போக்கஸ் பண்ணி மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்று இந்த ஒரு எலெக்ஷன் டாக்குமெண்ட்டை கொடுத்திருக்காங்க தோழர். அண்ட் நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல RSS ராகுல் காந்தி அவர்கள் டார்கெட் பண்றாரு. இது இந்த எலெக்ஷனுக்குமான போர் கிடையாது. RSS ஒரு சித்தாந்தத்துக்கான ஃபுல் ஃபிளெட்ஜ் வார் இது அப்படின்லாம் சொன்னீங்க. நான் அதை அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா இந்த எலெக்ஷன் என்பது பாத்தீங்கன்னா ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்குமான ஒரு எலெக்ஷன். ஒரே கட்சி தான் ஜெயிக்கும், ஒரே கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னா அது சர்வாதிகாரத்துல மட்டும்தான் சாத்தியம். வேற எங்கேயும் யோசிச்சு பாருங்க. ஹிட்லராலதான் சாத்தியம். அவரால மட்டும்தான் ஒரு ஜெர்மனை நான் மட்டும்தான் ஒரே ரூலர் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஹிட்லருக்கு கொஞ்சமும் சளைக்காம இங்க இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் ஒரு கைப்பாவையா வைத்துக் கொண்டு கடந்த 10 வருஷமா ஆட்சி நடத்திட்டு வராரு. போற இடத்துல என்ன சொல்றாரு, நான் என்ன செஞ்சேன்லாம் சொல்லல, நான் 400 ஜெயிப்பேன், அதை நீங்க ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நீ எதை செஞ்சா 400 ஜெயிப்ப? தில்லுமுள்ளு பண்ணாதான் 400 ஜெயிக்க முடியும். அது ஒரு பக்கம். சோ RSS ப்ரிசைஸா அடிக்கிறாரு. எப்படி அடிக்கிறாருன்னா, சும்மா இறங்கி எல்லாம் சண்டை போட முடியாது. இது அந்த மாதிரி விஷயம் கிடையாது. சித்தாந்த ரீதியா அடிக்கிறாரு. இப்படி அடிக்கிறாரு. எலெக்ஷன்ல ப்ராமிசஸ் கொடுத்திருக்காரு. சில ப்ராமிசஸ் நான் ஒரு 1-2 சும்மா சொல்றேன். சும்மா அந்த ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்றேன். நிறைய இருக்கு, அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்றேன். RSSங்கிறது என்ன? சனாதன அமைப்பை ரொம்ப உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு RSS. பிறப்பால் இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இந்த உயர்ந்தவன் தான் ஆட்சி செய்யணும், அதிகாரம் இவங்கிட்ட தான் இருக்கணும். இந்த பிறப்பால் தாழ்ந்தவர்கள், பிறப்பால் கீழ்நிலையானவர்கள் காலத்துக்கு இவங்களுக்கு வேலை செய்யணும், உழைச்சு கொட்டணும். இதுதானே இங்க இருக்கிற டிசைன். இந்த டிசைனை கேள்வி கேட்கிற விதமாக கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் தான் எடுப்பேன்னு சொல்றாரு. நீங்க கேட்கலாம், என்னடா கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதால என்னடான்னா, அது எடுத்து பாருங்க தெரியும். கேஸ்ட் பேஸ்ட் இப்போ இந்தியாவில இவ்வளோ எஸ்சிஸ், இவ்வளோ ஓபிசிஸ், இவ்வளோ எஸ்டிஸ் இருக்காங்க அப்படிங்கிற இப்போ கரண்ட் டேட்டா நம்ம கிட்ட இருக்கான்னா இல்ல. எதுக்கோ எடுத்த சென்சஸ் 2011 எடுத்த சென்சஸ், அதற்கு முன்னாடி இருந்த தரவுகளை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு கலா யதார்த்தம் என்ன? 2024 நம்ம கிட்ட நம்ம ஒரு சென்சஸ் எடுக்கணும். 2021 எடுக்கணும், எடுக்கல. இப்போ எடுக்கணும். காஸ்ட் பேஸ்ட் எடுக்கணும். எடுத்தா ஓபிசி எவ்வளவு பாப்புலேஷன் இருக்காங்க, அவங்களுக்கு ரிசர்வேஷன் எவ்வளவு தரலாம், எஸ்சி எஸ்டி எவ்வளவு பாப்புலேஷன் இருக்காங்க, அதை கொடுக்கும் பட்சத்தில் RSS கொலை நடுங்கும். இந்த விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க, கொலை நடுங்கும் அவங்களுக்கு.
பீகார்ல நிதிஷ்குமாரோட அரசாங்கம் வந்து இந்த கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் நாங்க எடுப்போம்னு சொன்னோட எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அப்ப எவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க. சோ ஆர்எஸ்எஸ் வந்து நிச்சயம் இந்த கேஸ்ட் ரிலேட்டடான விஷயங்களை நீங்க டச் பண்ணும்போது மக்களுக்கு நீங்க புரிய வச்சிடணும். சாமி, இங்க இருக்கிற சனாதானம்ங்கிறது வந்து உனக்கு என்னைக்குமே கீழே வச்சிருக்கோம், அதிகாரத்தையும் ஆட்சி அவங்ககிட்டயே தான் இருக்கும், அதை நீ புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு நம்ம என்னைக்கு வந்து அவங்களை புரிய வச்சிடறோமோ ஆர்எஸ்எஸ் அன்னைக்கு வீழ்த்தப்பட்ட ஒரு இயக்கமாக மாறிவிடும். இதற்கு அரசு தேர்தல் அரசியல என்னெல்லாம் சாத்தியம்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்கெட்ச் பண்ணி ஒரு எலெக்ஷன் ப்ராமிஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் அல்லாது அதுல இன்னொரு கூடுதலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50% இடஒதுக்கீடு இருக்கு இல்லைங்களா, அது பத்தாது, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா கூட அதுக்கு நாங்க சிறப்பு சட்டத்தை கொண்டு வரோம். ஏன்னா இது வந்து நீதிமன்றங்கள்ல வந்து முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். நீதிமன்றங்கள்ல முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்த சுப்ரீம் கோர்ட்ல முடிவு செய்யப்பட்ட விஷயத்த மாத்தணும்னா பார்லிமெண்டால முடியும். இந்த பிஜேபி செய்யுமா? 50% இடஒதுக்கீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன்னா பிஜேபியால செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. அவன் இதே அதிகம்னு சொல்லிட்டு இருக்கான். 27% இடஒதுக்கீடையே மருத்துவக் கல்லூரி அட்மிஷன்ல கொடுக்க கூடாதுன்னு ஆர்கியூ பண்ணவன் அவன். அதுல சட்ட போராட்டம் நடத்தி திமுக வந்து ஜெயிச்சுட்டு வந்த உடனே மோடி தான் கொடுத்தாரு அப்படின்னு கூச்சமே இல்லாம சொன்னவனுங்க இவனுங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த இது போன்ற விஷயங்களை இந்த 50% நான் கண்டிப்பா இன்னும் உயர்த்துவேன், பாராளுமன்றத்துல சட்டத்தை ஏற்றுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சித்தாந்த ரீதியிலான போர் தான் இது. ஆக்சுவலா சித்தாந்த ரீதியிலான ஒரு விஷயம் இதெல்லாம் செஞ்சுட்டா ஆர்எஸ்எஸ் வந்து தன்னாக ஆட்டம் கண்டுவிடும். அவர்கள் ஆட்டம் கண்டுவிட்டால் எளிதில் அவங்களை வீழ்த்தி விடலாம். எல்லா தரப்பு மக்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்து விடுங்கள், எல்லா தரப்பு மக்களையும் எல்லா இடத்திலையும் பணி அமர்த்தி விடுங்கள், முடிஞ்சு ஆர்எஸ்எஸ் காலி. அதைத்தான் காங்கிரஸ் செய்ய வராங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்டா இருக்கட்டும், இந்தியாவுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் 100 அதிகாரிகள்ல கேஸ்ட் பேஸ்ட் அதுலயும் ரிசர்வேஷன் கொடுத்து எல்லா சமூகத்து மக்களையும் வந்து அதுல நீங்க பணியமர்த்தி விட்டால் உங்களுக்கு அங்க ஆர்எஸ்எஸ் ஓட வேலை அங்க வந்து தவிடுபடி ஆகிவிடும். அந்தந்த அமைச்சர்கள், அந்தந்த அதிகாரிகள் அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, நாட்டுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. யாரும் அவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. நீங்க ராஜநீதி, ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஏமாத்த முடியாது. சோ அது ராகுல் காந்தி வந்து தேர்தல் அரசியல் மூலமா இப்படிதான் செய்ய முடியும், இதுதான் சாத்தியமான வழி, இதை செஞ்சிருக்காரு, அதை நம்ம வரவேற்கிறதோட நிச்சயமாக இளைஞர்களும் பெண்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் பல்வேறு அம்சங்கள், பல்வேறு திட்டங்கள் இருக்கு. அதை நம்ம போக போக பார்க்கலாம். அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் தோழர். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல் ரொம்ப ரொம்ப தலையாய சிறந்த சட்டம்னு பாத்தீங்கன்னா, ஐ மீன் ப்ராமிஸ்னு நான் எதை ஃபீல் பண்றேன்னா, மகாலட்சுமி ஸ்கீம். 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் மாதம் ஒரு குடும்பத்திற்கு வந்து, ஐ மீன் ஒரு வருஷத்துக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க, மாசம் 8000 ரூபாய் வந்து கிடைக்கும். சோ இங்க முதல் தலையாய பிரச்சனை என்ன? மக்கள் கிட்ட பணம், அவங்க கிட்ட முதல்ல பணத்தை கொடுக்கணும். அவன் வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான், இதெல்லாம் வேண்டாம். முதல்ல பணத்தை கொடுத்து அவனை இந்த பொருளாதாரத்துல ரொம்ப ஒரு ஆக்டிவான பார்ட்டிசிபேஷனை கொண்டு வாங்க. எளிய மக்கள் கிட்ட மாசம் 8000 ரூபாய் கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்? கண்டிப்பா மணி சர்க்குலேட் ஆகும். 3 வேளை நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க, வேலை நல்லா உழைப்பாங்க. மணி லோக்கல்ல சர்க்குலேட் ஆகும். பெட்டி கடைகள்லயும் அண்ணாச்சி கடைகள்லயும் மணி சர்க்குலேஷன் இருக்கும். காய்கறி வாங்குவாங்க. இன்னொன்னு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு விமனுக்கு கொடுக்கறப்ப அந்த சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும். ஆமா, ஒரு தாய் கிட்ட நீங்க 8000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் பிள்ளைகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் எவ்வளவு அழகா வழி நடத்துவாங்கன்றது நமக்கு தமிழக பெண்கள் தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இப்ப 1000 ரூபாய் எடுத்துக்கோங்க தோழர், 8000 சொல்றதுனால சொல்றேன். தமிழகத்துல கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுல வந்து போய் பெண்கள் கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய் நீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்னு வந்து ஒரு அம்மா சொல்லுது, நான் வந்து ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. தோழர், ஆட்டுக்கறி வந்து விலை எவ்வளவு? ஒரு கிலோ வந்து 800 rupees. விசேஷ நாட்கள் 1000 ரூபாய்க்கு மேலேயே இருக்கு. ஒரு சாதாரண மக்கள் அதை போய் வாங்க முடியுமானா கிடையாது. சில பேர் பேசுறாங்க, கறி வாங்குறதெல்லாம் ஒரு விஷயமாண்டு. அது உனக்கு பெரிய விஷயம் இல்ல, ஆனா அவங்களுக்கு அது பெரிய விஷயம். அதே மாதிரி ஒருத்தர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்கும் நான் என் கணவர் தான் எனக்கு காசு கொடுப்பாரு, முறை என் கணவருக்கு நான் 1000 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. தோழர், இதுதான் தோழர் அரசு, இது கவர்னன்ஸ்னா இதுதான். நீங்க போய் ஸ்பேஸ்ல போய் ராக்கெட் விடுறதோ இல்ல ஜெய்சங்கரை வச்சு சைனாக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது ஆட்சி கிடையாது. என் மக்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் பினான்சிங், செல்ஃப் எவல்யூஷன் இருக்கணும். அவங்களா அவங்கள வந்து முன்னேற்றிக்கிறதுக்கான வழிவகைகளை செஞ்சு கொடுக்கணும். அந்த விஷயத்த வந்து காங்கிரஸ் வந்து செய்யறாங்க, மகாலட்சுமி ஸ்கீம்ங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா எம்எஸ்பி, விவசாயிகளுக்கு எம்எஸ்பி உறுதி செஞ்சிருக்காங்க. பத்திரம் அடிச்சு கொடுத்த மாதிரி இது, நீ வச்சுக்கோ எம்எஸ்பி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் பெட்ரோல் டீசல் விலை வந்து குறைக்கிறாங்க. இதை குறைக்கும் வகையில் எல்லா தரப்பு மக்கள்கிட்டயும் ஒரு மணி சேவிங்ஸ் இருக்கும் தோழர். இப்ப கண்டிப்பா இவ்வளவு நாளா நம்ம கண்டிப்பா. வந்து ஒரு பாக்கெட் மணி, இப்போ நீங்களோ நானோ பாக்கெட் மணி ஒரு 5,000 ரூபாய் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது பெட்ரோல் யூஸ் ம் பண்றோம், கேஸ் யூஸ் பண்றோம்னா, இப்ப விலை குறைக்கும் பட்சத்தில் இவ்வளவு விலை வந்து கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அந்த மணி நமக்கு சேவ் ஆகும். நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் ம் பண்ணலாம். ஸோ ம் பினான்சியல் அசிஸ்டன்ஸ் அவங்க முதல் பிளானிங் வந்து பினான்சியல் அசிஸ்டன்ஸ். அடுத்து சோசியல் ம் ஜஸ்டிஸ். ம் சோசியல் ஜஸ்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் பேஸ்டு சென்சஸ். அடுத்து இந்த ம் 50% இடஒதுக்கீடு அத வந்து ம் எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. 10% இடபிள்யூஎஸ் வந்து நான் எல்லா ஜாதிக்கும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ம் இப்ப இருக்கிற 10% வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆனா இவங்க எல்லா சாதிக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாது சோசியல் ஜஸ்டிஸ்ல இன்னொரு விஷயம் பாருங்க. இது சோசியல் ஜஸ்டிஸ் கம் எஜுகேஷன். ம் அனைத்து மாவட்டங்களிலும் அம்பேத்கர் பெயர்ல நூலகம். ம் அதுதான் ஒரு மிகப்பெரிய மூவ் அது. இதுவும் ஆக்சுவலா ஆர்எஸ்எஸ் வந்து காலி பண்ற ஒரு திட்டம் தான் தோழர். எல்லா கண்டிப்பா. மாவட்டத்திலும் நீங்க நூலகத்தை கொண்டு வந்து, அதுவும் அம்பேத்கர் ஐயாவோட பேர்ல நூலகத்தை கொண்டு வந்து, அங்க வந்து இளைஞர்கள் வந்து அதுல படித்து பயன்பெற்றால், ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் வந்து ஆட்டம் காணும். சோ அதையும் நம்ம காலி. வரவேற்கணும். அதுவும் நீங்க சொன்னது போல 30 லட்சம் வேக்கன்சி 30 லட்சம் வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. 30 லட்சம் ம். வேக்கன்சி யாரு உருவாக்குனா? அப்ப இவங்களுக்கு மோடி வந்து அரசாங்கம் தான். இளைஞர்களுக்கு 2 வருஷம் 2 கோடி பேருக்கு வேலை குடுப்போம் ஒரு வருஷத்துக்குன்னு சொன்ன இவரு, கட 20 கோடி பேருக்கு வேலை குடுத்திருக்கணும். 20 கண்டிப்பா. கோடி பேருக்கு ஒரு வேலை குடுத்திருந்தால், கிட்டத்தட்ட 80ல இருந்து 90 கோடி மக்கள் வந்து பினான்சியலி டிபெண்டன்டா இருந்திருப்பாங்க. அந்த அது ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைச்சிருந்தா, அந்த நபரை சார்ந்து இருப்பாங்க. அப்ப 90 கோடி, இப்ப 150 கோடியில 90 80ல இருந்து 90 கோடி வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இருந்திருப்பாங்க. யார நம்பி ம். இருந்திருக்க தேவையில்ல. செல்ஃப் சஃபிஷியன்ட். அவனுக்கு அரசாங்கம் வந்து வேலை குடுத்திருக்கு, சம்பளம் குடுத்திருக்கு. செல்ஃப் சஃபிஷியன்ட். நீங்க உருவாக்க தவறிட்டீங்க. ஆனா இப்ப எவ்வளவு ம். வேக்கன்சி வச்சிருக்கீங்க? 30 லட்சம். அந்த 30 லட்சம் என்ன வேலை? பெரிய பெரிய போஸ்டிங்லாம் கிடையாது. சாதாரண ம். போஸ்டிங். கிளரிக்கல், ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாரி போஸ்டிங்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணாம வச்சிருக்கீங்க. அப்ப எங்க ம். வீட்டு பசங்க அதுல வந்து வேலைக்கு வந்துட்டா அவங்க குடும்பம் நல்லா இருக்குங்கிறதுக்காகவே நீங்க அந்த வேக்கன்சி போடாம வச்சிருக்கீங்க. இத நாங்க ம். பேக்ஃபில் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பெண்களுக்கு அதுல இடஒதுக்கீடு, விமன் எம்பவர்மென்ட் 50% பெண்களுக்கு நாங்க குடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம ம். வரவேற்கணும். இந்த மாதிரி அம்சங்கள் எல்லாம் அதே போல இளைஞர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அக்னிபத் ஸ்கீம் வந்து நாங்க ரீகால் பண்றோம். ம். அக்னிபத் ஸ்கீம்ல நாங்க வேலை குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் இப்ப பிஜேபி அதாவது பிஜேபிக்கு ம். அடியாட்கள் வேலைய வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அங்க ட்ரைனிங் முடிச்ச உடனே பிஜேபி சொல்ற நிறுவனத்துல போய் வேலைக்கு சேர்ற மாதிரி தான் இவங்க பிளானிங் இருக்கு. அதை இப்ப கேன்சல் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அக்னிபத் ஸ்கீம் கிடையாது. அதே போல மாநில அரசுகளுக்கு வந்து என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பார்த்து செஞ்சிருக்காங்க. தமிழக அரசுக்கு நீட் எக்ஸாம் வந்து எக்ஸம்ஷன் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ம். தமிழ்நாடு அண்ட் ஆல்சோ வந்து காஷ்மீர் போகும்போது ஆர்டிகல் 370 ம். அப்ரோகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 வந்து நாங்க ரீகால் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தோழர் சில அப்புறம் மாநிலங்களுக்கு சொல்லுங்க ஆ தோழர். இந்தியா முழுக்க 1ல இருந்து 12 வகுப்பு வரைக்கே கட்டாய கல்வி RTE சட்டத்துல வந்து ரைட் டு திருத்தம் கொண்டு எஜுகேஷன் வரப்போறோம். கூட இது ஒரு வெர்ஷன் 2.0 இன்னொரு சிறப்பு இதை ஆட் பண்றாங்க. ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க தோழர் கான்ஸ்டிடியூஷன்ல. ம். ம். சோ ம். ஒரு டெமோக்ரஸி இவால்வ் ஆகணும்னா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல அப்பப்போ நீங்க வந்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும். ஏதோ ஒரு விஷயம் தவற விட்டுருப்போம். அத வந்து கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ரைட் டு எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. இப்ப ரைட் டு எம்ப்ளாய்மென்ட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இது போல 100 இந்த நாள் 10 வேலை. வருஷத்துல ஏதாவது ஒரு ரைட் டு ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்திருக்கா இந்த மோடி அரசாங்கம் இந்த 10 வருஷத்துல? ம். 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 ராமர் கோயில இல்ல. மட்டும் கட்டுறீங்க. அதான் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ஜெட்டி, ஒரே பேண்ட், ஒரே சட்டை. தோழர் நான் கூட ஏதாவது இல்ல சீரியஸா சொல்லிட்டு பார்த்தா ஒரே எங்க தோழர் வச்சுக்கிட்டு அவங்க என்ன வஞ்சகம் பண்றாங்களா? அவங்க கிட்ட அவ்வளவுதான் இருக்கு தோழர். அவங்க கிட்ட அவ்வளவுதான். அவங்க கெப்பாசிட்டி அவ்வளவுதான். வேற என்ன அவங்க கிட்ட வேற ஐடியா இல்ல. சோ அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்து வந்துடுறேன். இவங்கள பத்தி நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா, ம். ராஜஸ்தான்ல இருக்கிற ஹெல்த் கேர் சிஸ்டம் இங்க கொண்டு வரங்கிறாங்க. 25 லட்சம் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஆக்சுவலா ராஜஸ்தான்ல காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தப்ப கொண்டு வந்தது. ஆ அத இந்தியா ஃபுல்லா கொண்டு வராங்க. அது போல நாங்க வரவேற்கிறோம். இப்ப இவங்க என்ன கொண்டு வந்தாங்க பாருங்க. CAA, ஆர்டிகல் NRC, 370, ராமர் NRC. கோவில், NRC. அப்புறம் தொடர் இன்னும் ஒரு என்விரான்மெண்ட் 2 முக்கியமான விஷயம். அத சொல்லியே ஆவணும். தூய்மை பணியாளர்கள் பணியில இருக்கப்ப இறந்துட்டாங்கன்னா, அவங்க 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை அவங்க குடும்பத்துக்கு வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. மனித கழிவுகள மனிதனே அள்ளக்கூடிய அந்த நடைமுறையை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு
வழிவகை செய்யப்படும்ன்ற உறுதி அளிச்சிருக்கிறாங்க. தோழர் அதை விட அவங்க கால்ல போய் காலை கழுவிட்டா சரியா போதில்ல தோழர். விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு நீ அந்த தொழில தான் பார்க்கணும்னு கொண்டு வந்த மோடி எங்க அந்த தொழிலையே ஒழிச்சு கட்டிட்டு யாரு வேணா விரும்புற பொது இதுக்கு வரலாம்னு சொல்ற காங்கிரஸ் எங்க? நம்ம ராதிகா தான் ஞாபகம் வராங்க. ஆமா. ஆனா அந்த ராதிகாவே இல்ல துப்புரவு தொழிலாளருடைய காலை போய் கழுவுறது என்ன, அதை வீடியோ எடுத்து போடுறது என்ன? நானும் கேக்குறேன், இந்த சீன்லாம் வேணாம். அவங்களுக்கான ஒரு வாழ்வாதார திட்டத்தை கொண்டு வாங்க. அவங்களுக்கான இன்சூரன்ஸ் திட்டங்களை ஸ்ட்ராங்கா பண்ணுங்க. அவங்க இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னா முதல்ல நீங்க அவங்களுக்கான இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ், எந்த ஹாஸ்பிட்டல்ல போனாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அவங்க கிட்ட எந்த பைசாவும் நீங்க கேட்க கூடாது. ஏன்னா அவன் சொசைட்டிக்காக தான் ஒர்க் பண்றான் அப்படிங்கிற அந்த விஷயத்தையாவது நீங்க பண்ணீங்களா? அதுவும் கிடையாது. சரி, எவ்வளவோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க டெவலப் ஆகும்போது எவ்வளவோ ரொபாட்டிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து கண்டுபிடிச்சு நீங்க வந்து ஒரு எந்திரத்தின் மூலமாக நீங்க வந்து அந்த கழிவுகளை வந்து சரி பண்ணலாம். அதையும் நீங்க பண்ணல. எதுவுமே பண்ண மாட்டீங்க. காலை கழுவிட்டா முடிஞ்சு போச்சா? இவர் போய் அவங்க அம்மா காலை கழுவிட்டாரு, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இந்த தொழிலாளி காலை போய் கழுவிட்டு இருக்காரு. என்னத்த சொல்ல நானு. சோ இதான் காங்கிரஸ்க்கும் இவங்களுக்குமான டிஃபரன்ஸ் இதுதான். ஜனநாயகவாதிகள் வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திட்டங்கள் கொண்டு வருவாங்க. சர்வாதிகாரிகள் வந்து மக்களை எப்படி எல்லாம் வாட்டி வதைக்கணும், தன்னோட ஆட்சியை வந்து எதெல்லாம் வச்சு நிலைநிறுத்தணும். இப்போ ஒரு சின்ன உதாரணம், இவனுக்கு வந்து 37% தான் ஓட்டு இருக்குது. விச் மீன்ஸ் 63% இவன் வேண்டாம்னு சொல்றதுதான் கணக்கு ஆக்சுவலா. 63% எதிர்ப்பையும் மீறி வந்து பிஜேபி இன்னைக்கு குப்பை கொட்டிட்டு இருக்கு. அதை முதல்ல வீட்டுக்கு அனுப்பணும். சோ அதுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க தோழர். அதாவது வளர்ந்த நகரங்கள்ல கூட சில விளிம்பு நிலை மக்கள் இருப்பாங்க. ஸ்லம் ஏரியாஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மக்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸையும் வந்து கொண்டு வராங்க. அதையும் நம்ம பாராட்டலாம். சோ அவங்களோட விஷன் எங்க இருக்கு பாருங்க. கிராமப்புறங்களுக்கும் போக்கஸ் பண்றாங்க. அர்பன்ல இருக்கிற பின்தங்கிய விளிம்பு நிலை மக்களுக்கும் வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. இப்ப நீங்க இந்த ஜிவி பிரகாஷ்ல 2-3 படம் நடிச்சார்ல, ஸ்லம் ஏரியால வந்து இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க, சப்போஸ் ப்ராப்பர் எஜுகேஷன்ல உடனே ட்ரக் டிராபிகிங்ல இன்வால்வ் ஆகுறாங்க, ஹியூமன் டிராபிகிங்ல இன்வால்வ் ஆகுறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல வந்து அவங்க வந்து, நான் அதற்காக அவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லல, பட் அவர்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம அதுல வந்து அவங்க வந்து ஃபோர்சிபிளா அதுக்குள்ள வந்து இன்வால்வ் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அதை எப்படி அட்ரஸ் செய்யறது? எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்களுக்கு கொண்டு வந்து நகராட்சியிலயோ இல்ல மாநகராட்சியிலயோ அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அதாவது மாநில ரீதியாவும் சரி, மண்டல வாரியாவும் சரி, டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடாவும் சரி, எல்லா ஆங்கிள்லயும் வந்து யோசிச்சிருக்காங்க தோழர். ஹெல்த் கேர், எஜுகேஷன், விமன் எம்பவர்மெண்ட், பினான்சியல் அசிஸ்டன்ஸ், சோசியல் ஜஸ்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட், நேஷன் பில்டிங். நேஷன் பில்டிங்கிறது என்ன? இப்போ எல்லா திட்டங்களும் வந்து விவாதிக்காமல் வந்த திட்டங்கள் எல்லாம் நாங்க வந்து பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியில நாங்க போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே போல இந்த என்ஐஏ, சிபிஐ, ஐடி இதெல்லாம் சட்டமன்றம் மற்றும் பார்லிமெண்டோட கட்டுப்பாட்டுல இயங்கணும். தன்னிச்சையான அதிகாரத்தை கொடுக்க கூடாது. தன்னிச்சையான அதிகாரம் கொடுக்கும் பட்சத்தில் அதை வந்து இருக்கிற அரசாங்கம் வந்து தவறாக பயன்படுத்துது. So they are collectively responsible to parliament. They are collectively responsible to assembly. இப்போ டிவிஎஸ்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முதலமைச்சர் தான் தோன்றித்தனமா எடுத்துட்டு போயிட்டு அவங்கள வந்து ஆபரேட் பண்ணிட கூடாது. சட்டமன்றத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அதான தோழர் ஜனநாயகம். நீங்க எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறதுனால எதிர்கட்சி நீங்க இப்போ ஐயா ஸ்டாலினே வந்து எதிர்கட்சியா இருக்கிறவங்கள வந்து நசுக்குனா நம்ம சும்மா விட்டுருவோமா? உடனே இங்க கேள்விகள் எழும். ஆனா அங்க கேள்வி எழல. அங்க வந்து அவங்க காங்கிரஸையும் திரிணாமுல் காங்கிரஸையும் மற்ற கட்சியில என்சிபியில இருக்கிறவங்களையும் வந்து கூட்டு போய் உள்ள வச்சிருக்காங்க. யாரும் கேள்வி கேட்கல. தமிழகத்துல செந்தில் பாலாஜிக்கு கேட்ட கேள்வி அங்க யாருமே கேட்கலையே. அதையும் சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் கட்சி மாறி போனாங்களோ அவங்களையும் நாங்க விட மாட்டோம், அவங்க மீது நாங்க நடவடிக்கை எடுப்போம். கண்டிப்பா தோழர். எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து அவங்க ஒரு சிறந்த திட்டங்களை கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல இதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் தோழர், நான் ரொம்ப நம்புறேன், நான் ரொம்ப கான்பிடண்டா நம்புறேன், மக்கள் கண்டிப்பா இதுக்கு வந்து ரெகக்னிஷன் கொடுப்பாங்க. பெண்களும் இளைஞர்களும் சாரையாக லைன் கட்டி நின்று ஓட்டு போட்டு இந்த இந்தியா பிளாக்க ஜெயிக்க வைப்பாங்க. எழுதி வச்சுக்கோ. நிச்சயமா தோழர். நன்றி தோழர். தொடர்ந்து பேசுவோம்.